ராமேஸ்வரம் திருக்கோவில் நிர்வாகத்தை கண்டித்து NTA கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் நிர்வாகத்தின் சீர்கேடுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் தமிழக அரசின் அறநிலைத்துறை கண்டித்து NDA கூட்டணி கட்சியின் அதிமுக நகர் செயலாளர் KK அர்ஜுனன் தலைமையில் மேல்வாசல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கலந்து கொண்டு கோவில் நிர்வாக சீர்கேட்டையும் நகராட்சியை கண்டித்தும் கண்டன உரையாற்றினார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருக்கோவிலில் ஒன்றாகும். தீர்த்தமூர்த்தி ஸ்தலம் இப்படி முப்பெருமைகளை கொண்ட ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் திருக்கோவிலுக்கு வருகை தந்து 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பின்பு ராமநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் நிர்வாகத்தின் சீர்கேடுகளை கண்டுகொள்ளாமல் ஆணவத்துடன் அதிகார அத்துமீறல் செய்து வருவதை கண்டித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருக்கோவிலில் உள்ளூர் பக்தர்கள் தரிசனம் செய்யும் வழியை எப்போதும் போல் திறந்து வைத்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 22 தீர்த்தங்களில் நீராடி வருகின்ற பக்தர்களுக்கு கிணற்றிலிருந்து தீர்த்தம் இறைத்து ஊற்றும் பணி செய்து வருகின்ற யாத்திரை பணியாளர்களின் இரவை கூலி நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும். கோயில் 3ஆம் பிரகாரத்தில் பாரம்பரியமாக வடக்கு பகுதியில் நடைபெற்று வந்த காசியில் இருந்து கொண்டு வரப்படும் புனித கங்கை நீரை ருத்ர பூஜை செய்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நடைமுறையை மீண்டும் தொடங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். உலக பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரத்தை சுற்றுலா பயணிகள் பார்வையிட முடியாதபடி தடுப்பு வேலி அமைத்ததை அகற்ற வேண்டும். திருக்கோவிலின் பிரதான மூர்த்தியான சேது மாதவர் சன்னதி மற்றும் காலபைரவர் சன்னதியில் நிரந்தரமாக குருக்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருக்கோவிலின் உபகோவிலான நம்புநாயகி அம்மன் கோவில் மற்றும் இரட்டைத்தாழை முனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு பாலாலயம் செய்து மாதக்கணக்கில் ஆன நிலையில் உடனடியாக பணியை தொடக்க வேண்டும். திருக்கோவிலில் பணிபுரியும் சீர்பாதம் தாங்களின் ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டியும் திருக்கோவிலுக்கு மாதந்தோறும் உண்டியல் எண்ணுவதற்கு உழவார பணிகள் செய்வதற்கு வருகின்ற தெய்வ தொண்டர்களுக்கு இருப்பிடம் உணவு வசதி செய்து கொடுக்க வேண்டும். திருக்கோவில் 4 கோபுரங்களில் மின்விளக்கு இல்லாமல் உள்ளதால் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. எரியாத முக்கிய சன்னதிகளில் 4 கோபுரங்களிலும் மின்விளக்கு அமைத்திட வேண்டியும் திருக்கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு அடிப்படை வசதிக்கான குடிநீர் கழிப்பறை மற்றும் தங்கும் விடுதிகள் மேலும் அதிகப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நகர் அவைத் தலைவர் குணசேகரன், சந்தோஷ், பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன், மாவட்ட செயலாளர் மீரா பாஸ்கரன், நகர்மன்ற உறுப்பினர் சங்கர், இந்து முன்னணி பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி, இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் பிரபாகரன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மண்டப ஒன்றிய செயலாளர் பாண்டியராஜன், மருது, சேனை நகர் தலைவர் கணேசன், விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் சரவணன், நாம் தமிழர் கட்சி மாநில பொறுப்பாளர் டோம்னிக் ரவி, பிரேம் மற்றும் NDA கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மகளிர் அமைப்பினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி இறுதியாக அம்மா பேரவை செயலாளர் கஜேந்திரன் நன்றியுரையாற்றினார். தரிசனம் செய்ய உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்ய வழக்கம் போல் அனுமதி கொடு, வழக்கம் போல் அனுமதி கொடு. உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்ய உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்ய வழக்கம் போல் அனுமதி கொடு, வழக்கம் போல் அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு. ராமேஸ்வரத்துல வந்து உள்ளூர் பக்தர்கள்லாம் சாமி தரிசனம்
உதயநிதியுடைய நேரத்துல அவருடைய நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து துர்கா அக்கா போட்டு எப்படி வீடியோ கான்பரன்ஸ்ல 700 கோயிலுக்கு ஒரே நேரத்துல திறக்கிறது. ஆகமதிக்கு விரணா உள்ள தரிசனம் பண்ண வந்தா அவங்களை அடித்து விரட்டக்கூடிய சூழல் இருக்கு. இன்றைக்கு ராமேஸ்வரத்திற்கு இருக்கக்கூடிய சுற்றுலா இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள்ல இன்றைக்கு பாராயணம் பண்ணி அந்த கோயில்களை நீங்க கும்பாபிஷேகம் பண்ண முடியாத சூழல். இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வெளிவரக்கூடிய இரட்டமாலை முனீஸ்வரர் கோயில் 5 வருஷம் ஆச்சு. பாராயணம் செய்து 5 வருடமாக அங்க ஒரு சிறு பணிகளை கூட ஆரம்பிக்க பக்கத்துல இந்த இந்து அறநிலைத்துறை இன்னைக்கு நீ ராஜினாமா பண்ணிட்டு போய் இன்னைக்கு இந்த கோவிலை இந்துக்கள் ஒப்படைக்கணும். என்ன ஒரு கொடுமை! கோயில்ல சிவபெருமானுக்கு பெண்கள் வந்தா அவங்க அடிச்சு விரட்டுறான். காலம் காலமாக இங்க இறைவனை ஆற்றி வரக்கூடிய யாத்திரை பணியாளர்களுக்கு இறைவை கூலியை வழங்க மறுக்கிறான். இன்னைக்கு சீர்வாத தாங்கிகள் ஏற்கனவே பதிவு பண்ணாங்க. கால செருப்பு கூட போடாம இங்க என்று கோலத்தை வெளியே சாமியை கோல சுமக்கிறான். அவனுக்கு இன்றைக்கு கூலிய உயர்த்தி வழங்க மறுக்கிறான். ஆனா என்ன பண்றான்? கோயில இருந்து பணத்தை கொள்ளை பணியாளர்கள் என்ன பண்றான்? உண்டியல் கோயில் உண்டியல் காசை கை வைக்கிறான். அவனை இதுவரைய கைது பண்ணிருக்கான் இந்த அரசாங்கம். இது எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்றதுக்கு தயாரா இருக்கியா? எவ்வளவு ஒரு கொடுமையான ஆட்சியை தமிழக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும். அதற்கு எல்லாம் ராமநாத சுவாமி நிச்சயமாக வழிகாட்டுவார் என்று கூறி வாய்ப்பில் நன்றி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். ராமேஸ்வரம் நகராட்சியிலே கடந்த 4 ஆண்டு காலமாக இங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், ராமநாத சுவாமி கோயில் உலக பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி கோயிலில் நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாவற்றையும் கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை NDA கூட்டணி சார்பாக அதிமுக தலைமையிலே நடத்தி இருக்கிறோம். இதில் இந்த கோயிலிலே இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்றால், இங்கே வரக்கூடிய உள்ளூர் பக்தர்களுக்கு தனி வழி எப்பொழுதுமே இருக்கும், காலங்காலமாக இருப்பது. அந்த வழியை எல்லாம் இப்பொழுது அடைத்து விட்டு 200 ரூபாய் டோக்கனில் செல்ல சொல்லுகிறார். அதை உண்மையா வறுமையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். அதே போல இங்கே இருக்கக்கூடிய யாத்திரிகள் வரக்கூடியவர்களுக்கு தீர்த்தங்களை 22 தீர்த்தங்களையும் அள்ளி வாளியில இறைத்து ஊற்றக்கூடிய ஒவ்வொரு அந்த யாத்திரை குமஸ்தா பணியாளர்களுக்கு இரவை கூலியை உடனடியாக விடுவிக்க வேண்டும், கொடுக்கவில்லை என்பதை உடனடியாக இந்த கோயில் நிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதே போல இந்த நகராட்சியிலே சுத்தமாக வையுங்கள். கோயிலை சுற்றி உள்ள பகுதியெல்லாம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. அக்னி தீர்த்த கடை, கோதண்டராமன் கோயில் போன்ற பகுதியில் எல்லாம் கிருமி நாசினியை காலையிலும் மாலையிலும் தெளிக்க வேண்டும், ப்ளீச்சிங் பவுடரை தெளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிருமி வராது, நோய் தொற்றாது என்று சொல்லி இருக்கும். கழிப்பறை பாதாள சாக்கடையை மோசமாக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் ஆலயத்தில் இந்த ருத்ர பூஜை, கங்கையில இருந்து நீரை கொண்டு வந்து ருத்ர பூஜை செய்யக்கூடிய யாத்திரிகளுக்கு செய்துவிட்டு அந்த பிராமணர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஸ்லோகங்களை சொல்லி அந்த ருத்ர பூஜையை செய்து கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள் அந்த கங்கை நீரில். அதை கூட இவர்கள் இப்பொழுது விடுவதில்லை. என்ன நடக்கிறது? இந்த ஆலயத்திலே மிகவும் அக்கிரமங்கள் நடக்கிறது, மோசமாக நடக்கிறது. இதையெல்லாம் கண்டித்துதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். வெகு விரைவில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த துன்பங்கள், மக்களுடைய ஏற்பட்ட துயரங்கள் எல்லாத்தையும் உடனடியாக நீக்கி சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவோம். இரண்டாவது, இங்கே போடப்பட்ட அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சாலைகளை மீண்டும் கூட போட திராணி இல்லாத இந்த அரசை வன்மையாக கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடந்தது.